வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது தைராய்டு நோயை பற்றி. தைராய்டு நோய்னா அந்த ஹைப்போதைராய்டிசம். நானே முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 2 வகை இருக்குது. ஒன்று ஹைப்போதைராய்டிசம், ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் தான் அந்த சுரப்பி சரியாக வேலை செய்யாமல் அவங்களுக்கு வெயிட் போடும், ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கும், முடி கொட்டும், குளிர் தாங்க முடியாது, இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வருவாங்க. இது நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப காமன். எஸ்பெஷலி பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். இப்போ எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. நிறைய யூடியூப் அது இதுன்னு பார்த்துட்டு மக்களுக்கே நல்ல ஒரு அவேர்னஸும் விழிப்புணர்வும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் டயக்னோஸும் பண்ணிடுவோம், மாத்திரைகளும் எழுதி கொடுப்போம் கரெக்டாக. 75 mcg 100 mcg ஏதோ ஒரு அவங்களுக்கு எவ்வளோ தைராய்டு இது சுரப்பி சரியாக வேலை செய்யலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டோஸ் எழுதி கொடுத்தாலும் இவங்களுக்கு இந்த டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். T3 T4 TSH. டிஎஸ்ஹெச்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது 5 கீழே வரவே வராது. அப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட, எஸ்பெஷலி பெண்கள் கிட்ட நான் கேட்கும்போது, காலையில் எத்தனை மணிக்குமா போடுறீங்க? நாங்கள் எம்டி ஸ்டமக் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு தான் எதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேஸ் ஷீட்லேயே நாங்கள் எழுதி கொடுத்துருப்போம் ப்ரிஸ்கிரிப்ஷனில். ஆனால் இந்த பெண்கள் என்னமோ தெரியல, அந்த டைமிங்கை இதே பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காஃபி குடிச்சிடுவேன், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எதையாவது குடிச்சிடுவேன். ஸோ இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாத்திரைகள் உங்கள் டாக்டர் கரெக்டான டோஸ் கொடுத்துருந்தாலும் டைமிங் நீங்கள் சரியாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக அந்த டிஎஸ்ஹெச் அளவுகள் சரியாக வராது. ஸோ இந்த முக்கியமான இதில் பாயிண்ட் என்னென்னா, 45 நிமிடங்கள் மினிமம், குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் உங்கள் மாத்திரைக்கும் காலையில் டீயோ காஃபியோ இல்லை தண்ணி குடிக்கலாம். டீ காஃபிக்கும் இந்த மாத்திரைக்கும் இடையில 45 நிமிடங்கள் கேப் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ என்கிட்ட ஒரு அம்மா கொஞ்சம் நல்லா இதாக 100 கிலோவுக்கு மேலே இருப்பாங்க. 200 mcg நான் எழுதி கொடுத்துருந்தேன். 200 mcg அப்படியும் அவங்களுக்கு குறையவே இல்லை தைராய்டு. ஸோ எனக்கே புரிஞ்சுது அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், என்னம்மா எத்தனை மணிக்கு எழும்புவீங்க, எத்தனை மணிக்கு போடுவீங்க மாத்திரை, எத்தனை மணிக்கு டீ குடிப்பீங்க அப்படின்னா திருப்பி அதே தான் சொன்னாங்க. மேம் நான் எழுந்த உடனே மாத்திரை போட்டுப்பேன், அதுக்கப்புறம் எல்லாரும் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு. அப்போ எனக்கு புரியவே இல்லை, ஏன் அப்போ அவங்களுக்கு சுகர், அந்த தைராய்டு சுரப்பி 200 mcg கொடுத்தும் சரியாக ஆகலை அப்படின்னு துருவி கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், மேம் அவள் காலையில் எழுப்பி மாத்திரையை போட்டுட்டு அப்புறம் ஃபுல் சமையல் வேலை செய்வாள். சமையல் வேலை செய்யும் போது உப்பு இருக்கான்னு எல்லாத்துலேயும் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கொஞ்சம் ஏதோ ஒரு பண்ணுற அந்த சாம்பார்லேயோ ரசத்துலேயோ இல்லை கூட்டுலேயோ அவங்க அப்பப்போ வாயில் வச்சு டேஸ்ட் பார்த்துருக்காங்க. அந்த டேஸ்ட் பார்த்தாலுமே அது இந்த தைராய்டு மாத்திரை அப்சார்ப் ஆகுறதுல கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகும். அதனால அந்த அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் காலையில் ஒரு 4 மணியோ 5 மணியோ அலாரம் வச்சு விடிகாலையில் எழும்பி மாத்திரையை போட்டுட்டு திருப்பி தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் எழும்பி சமையல் வேலைலாம் பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டார். மேம் நீங்கள் இவ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே அலாரம் வச்சு என் ஒய்ஃப் வாயில் போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ போட்டு நல்லாவே தைராய்டு குறைஞ்சி இப்போ 150 mcgலேயே அவங்களுக்கு தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு காலையில் நிறைய வேலைகள் இருக்குது, உங்களுக்கு அந்த டைமிங் ஒரு 45 நிமிஷம் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாத நிலைமைனா நீங்கள் விடிய காலையிலே 4 மணிக்கோ 5 மணிக்கோ நிறைய பேர் வாஷ்ரூம் போகிறதுக்காக எழும்புவாங்க, நிறைய பெண்களும் ஆண்களும். இவங்க அந்த வாஷ்ரூம் காலையில் போகும்போது சிறுநீர் கழிக்க எழும்பும் போதே அந்த மாத்திரையை போட்டுட்டு திருப்பி தூங்கிடணும். அப்போ காலையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ காலையிலே இல்லை உங்களுக்கு எழும்பவே இது வாஷ்ரூம் பிரேக்கே வேண்டாம் அப்படின்னாலும் 4 மணிக்கோ 5 மணிக்கோ விடிய காலையில் அலாரம் வச்சு மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. அப்புறம் எப்போ வேணுமோ எழும்பி நீங்கள் உங்கள் காஃபியோ டீயோ நிம்மதியாக நீங்கள் குடிக்கலாம். இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் 45 நிமிஷம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் வைக்கலாம். எவ்வளோ மணி நேரம் நீங்கள் அந்த மாத்திரைக்கும் அந்த காலை காப்பிக்கும் கேப் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மாத்திரை நல்லா வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.